அன்பு கருணையின் வடிவமான கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கிறிஸ்துமஸ் இந்நேரம் தொடங்கி இருக்கும். அந்த வகையில் இந்தியாவிலும் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களைகட்ட ஆரம்பித்திருக்கின்றன. நமது புதிய தலைமுறை சிறப்பு நேரலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்களில் இருந்து செய்தியாளர்கள் கிறிஸ்துமஸ் நேரலைக்காக இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் மதுரையில் இருக்கக்கூடிய மணிகண்ட பிரபுவிடம் பேசலாம். மணிகண்ட பிரபு, வணக்கம். மதுரை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பழமையான நகரம். அங்க கிறிஸ்துமஸ் எந்த அளவுக்கு கொண்டாடப்படுது? மதுரையில் இருக்கிற மக்கள் எந்த தேவாலயத்துக்கு போயிருக்கிறாங்க? உங்களோட கூடுதல் விவரங்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி மதுரையில் மிக பழமையான, குறிப்பாக 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த தூய மரியன்னை தேவாலயத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு அனைத்து தரப்பு மக்களும் சாறை சாறையாக வருகை தந்து அந்த சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்று இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாட இருக்கிறார்கள். இந்த தேவாலயம் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தூய மரியன்னை தேவாலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. மதுரையை சார்ந்த அனைத்து தரப்பு மக்களுமே, குறிப்பாக இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள், இப்படி அனைத்து தரப்பு மக்களுமே வந்து செல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற இடமாக இந்த தூய மரியன்னை தேவாலயம் இருக்கிறது. சரியாக இரவு 12 மணிக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்பது தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டப்பட்டு அந்த திருப்பலிகள், சிறப்பு ஆராதனைகள் என்பது நடத்தப்பட இருக்கிறது. மதுரை மறை மாவட்ட பேராயர் அந்தோணி சபரிமுத்து இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முழுமையாக செய்திருக்கிறார். மக்களும் சாறை சாறையாக தேவாலயத்தை நோக்கி வந்த வகையும் இருக்கிறார்கள். இங்கே அதிக அளவில் பெண்களும் இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அவர்களிடம் வணக்கம். குறிப்பா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்னவெல்லாம் உணர்த்துது? நீங்க இன்றைய நாள்ல என்ன வேண்டிக்கிறீங்க? ஆக்சுவலா இயேசு கிறிஸ்துவனோட பிறப்பு நம்மளுக்கு அன்பு, ஹியூமனிட்டி, கைண்ட்னஸ்னு எல்லாத்தையும் உணர்த்துது. ஸோ எல்லாரும் வேற வேற ரிலீஜன்ல இருந்தாலும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லாரும் சர்ச்சுக்கு ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ முக்கியமா மதுரையில எல்லாரோட யூனிட்டியை பிரதிபலிக்குது. ஸோ 2026ல எல்லாரும் ஒரு பீஸ்ஃபுல்லான இயரா குறிப்பா இன்றைய தினத்துல, ஏன்னா 2026 நல்லா இருக்கணும், இயேசுடைய கிறிஸ்துவுடைய பிறப்பு அன்பை சமாதானத்தை குறிக்கும். நீங்க என்னெல்லாம் வேண்டிக்கிறீங்க? இன்றைய நாள்ல என்ன சிறப்பா? நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக வேண்டிப்பேன். அண்ட் இப்போ வேர்ல்டுல நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாமே கிளியர் ஆகி ஒரு பீஸ்ஃபுல்லான இயரா எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு சொல்லி. குறிப்பாக மாற்று மதத்தை சார்ந்த கூடியவர்களும் அந்த தேவாலயத்திற்கு அதிகமாக வருவார்கள். அதே போல ஒரு பெண் இருக்கிறார். அம்மா வணக்கம். நீங்க குறிப்பா கிறிஸ்தவ சமுதாயத்தை அல்லாத ஒருவராக இருக்கீங்க, தேவாலயத்தை நோக்கி வந்திருக்கிறீங்க. என்ன வழக்கம்? நம்ம மதுரைக்கான அந்த சிறப்பு என்ன? இந்த தேவாலயத்துக்கு சிறப்பு இங்க கிறிஸ்தவர், முஸ்லீம், இந்துன்னு எந்த பாகுபாடுமே கிடையாது. மதுரையோட ஸ்பெஷலே அதுதான். நீங்க சித்திரை திருவிழால பாத்தீங்கன்னா இதே மாதிரி முஸ்லீம் மக்கள் அனைவரும் எங்களோட கூட சேர்ந்து இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப நாங்க எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம். எங்க மதுரையோட ஸ்பெஷலே எல்லாரும் சகோதர சகோதரிகளா ஒன்னா வாழ்றதா. எங்களுக்கு பண்டிகைகள் எங்களை பிரிக்காது. எங்களோட ஒற்றுமை மதுரையோட ஸ்பெஷலே அதுதான். இந்த இயேசு பிறக்கிற இந்த நாள்ல நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இங்க இருக்கிறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ் டு ஆல். அதே போல மற்றொரு நபர் கூட இருக்கிறாங்க. அம்மா, தேவாலயத்தை நோக்கி வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு கிறிஸ்து கொண்டாட்டத்தை நீங்க எப்படி இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறீங்க? யாரோட வந்தீங்க? நாங்கள் எங்கள் ஃபேமிலிஸோடு வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு வந்திருக்கோம். கிறிஸ்மஸ்னாலே எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான். அது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோடு வந்தாலே ஜாலியாக இருந்துச்சு. அதே மாதிரி போலீஸு பாதுகாப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க. விக்னேஷ், நீங்களே கேட்டிருக்கலாம், மதுரையை பொறுத்த மட்டில் ஏற்கனவே ஒரு மத நல்லிணக்க மாநகரம் இந்த மதுரை. அந்த வகையில் 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த தூய மரியன்னை தேவாலயத்தில் அனைத்து தரப்பு மக்களுமே, அனைத்து சமுதாய மக்களுமே ஒன்றிணைந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கூட மதுரை மாநகர காவல்துறையினர் விரிவாகவே செய்திருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மதுரை மாநகரம் முழுவதும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சிறப்பு
சிறப்பு தருப்பலி, அதே போல ஆராதனை நிகழ்ச்சிகள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கிறது. அதே போல கிறிஸ்தவர்கள் சிறப்பு இயேசு கிறிஸ்துவ கொண்டாடக்கூடிய வகையில் சிறப்பு பாடல்களை பாடி அந்த திருப்பலிகள் என்பது நடைபெற இருக்கிறது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஆங்காங்கே நட்சத்திரங்கள் கட்டப்பட்டு குழந்தைகளும் பெரியவர்களும் ஆராதனை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக குடும்பமாக அமர்ந்து அந்த இயேசுவை வணங்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாகத்தான் மதுரையினுடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்வுகள் என்பது முழுமையாக இருக்கிறது. நிச்சயமாக மணிகண்ட பிரபு, மதுரையோட மத நல்லிணக்கம் உங்களோட நேரலையில தென்பட்டது. பண்டிகைகள் எங்களை பிரிக்காது, அதுதான் மதுரையோட ஸ்பெஷலே அப்படின்னு ஒரு பெண்மணி சொன்னதுதான் அதுல ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். மதுரை தூய மரியன்னை தேவாலயத்திலிருந்து நேரலையை வழங்கினீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் மணிகண்ட பிரபு. அடுத்ததாக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாகையிலிருந்து விஷ்ணு இணைந்திருக்கிறார். விஷ்ணுவிடம் பேசலாம். வணக்கம் விஷ்ணு, நாகையில நீங்க எங்க இருக்கீங்க? நாகை ஒரு பரந்துபட்ட கடற்கரை பகுதி, கிறிஸ்தவ மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க எப்படி யூனிக்கா கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறாங்க? என்ன தகவல் விஷ்ணு? உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பெருவிழா கோலாகலமாக கொண்டாட தயாராகி வராங்க. இதே மாதிரி நாகை மாவட்டம் புனித வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயம் வந்து கடற்கரையொட்டி அமைந்துள்ளது இதோட சிறப்பாகும். இது தமிழகம் மட்டும் இல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கெடுப்பதற்காக இந்த வேளாங்கண்ணி பேராலயத்தில் வந்து வந்திருக்காங்க. இதில் வந்து வேளாங்கண்ணி பேராலயத்தில் முதல் முறையமாக 43 அடியில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் மரம் வந்து இந்த ஆண்டு வந்து அமைச்சிருக்காங்க. இதே போல் வந்து நடுத்திட்டு முதல் வந்து தியான மண்டபம் வரைக்கும் சுமார் 1,16,000 மின் விளக்குகளால் பிரம்மாண்டமான பந்தல் அமைச்சிருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா வந்து இந்த விண்மீன் ஆலயத்தில் வந்து இன்னொரு சற்று நேரத்தில் துவங்க இருக்குது. இது குறித்து பேசுகிறதுக்கு வந்து இப்பகுதியை சேர்ந்த வந்து ராதா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா வந்து இங்கே வேளாங்கண்ணியில் வந்து இப்போ எதை மாதிரி கொண்டாடுவாங்க? இங்கே எதை மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்? சார், இங்கே வந்து எப்போவுமே ரொம்ப விமர்சையாக தான் பண்ணுவாங்க கிறிஸ்மஸ் விழா வந்துட்டு. இப்போ விண்மீன் ஆலயத்தில் தான் இப்போ வந்து திருப்பலி வந்து நடைபெற போகுதுங்க. 11:30 மணிக்கு கரெக்டாக பூசை தொடங்கும். அதுக்கப்புறம் வந்து 12 மணிக்கு பவனி வந்துட்டு குழந்தை இயேசு கொண்டு வந்து குடியில் வச்சுட்டு கிறிஸ்து பிறப்பை வந்து அறிவிப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வாழ்த்துக்களை வந்து பரிமாறிப்பாங்க சார். விக்னேஷ், இப்போ அவங்க சொன்னது கேட்டிருப்பீங்க. இந்த விண்மீன் ஆலயத்தில் வந்து தூண்களே இல்லாமல் மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்ட தூணில் வந்து இந்த கட்டிடத்தில் ஒரு 10,000க்கு மேற்பட்டோர் வந்து ஒரே நேரத்தில் இது அமர முடியும். இந்த இடத்துல தான் இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா வந்து நடக்க இருக்குது. 11:30 அளவில் வந்து தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் வந்து சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டு தேவதைகள் போட உடையணிந்த சிறுமிகள் வந்து குழந்தையோட இயேசுவோட சுரூபத்தை வந்து எடுத்துட்டு வந்து துணை அதிபர் அவர்களிடம் வந்து கொடுப்பாங்க. அப்போது அவர் வந்து காட்சி பிடித்து இயேசு கிறிஸ்து பிறந்ததாக அறிவிப்பாங்க. இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா வந்து பேராலய அதிபர் அற்புதராஜ் தலைமையில் தற்போது வந்து துவங்க உள்ளது. தமிழக அரசு சார்பில் வந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வேளாங்கண்ணி பேராட்சி, நாகை மாவட்டம் நிர்வாகம் சார்பாகவும் அனைத்து விதமான முன்னேற்பாடு பணிகளும் செஞ்சுருக்காங்க. மாவட்ட காவல்துறை சார்பாக 300க்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இதே போல் கடற்கரை பகுதிக்கு செல்லாமல் வந்து தடுப்பதற்காக தீயணைப்புத்துறை மற்றும் வந்து கடலோர பாதுகாப்பு குழு போலீஸாரும் பாதுகாப்பு பணிகளை வந்து தற்போது ஈடுபட்டு வராங்க. விக்னேஷ், நிச்சயமாக விஷ்ணு, கிழக்கின் லூர்து நகரம், லூர்ட்ஸ் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற வேளாங்கண்ணி தேவாலயத்திலிருந்து இந்தியாவிலேயே உலகத்திலேயே புகழ்பெற்ற ஒரு கத்தோலிக்க தேவாலயத்திலிருந்து நேரலையை வழங்கியமைக்காக நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம் விஷ்ணு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் செய்தியாளர்கள் அடுத்தடுத்து இணைகிறாங்க. பல்வேறு முக்கிய தேவாலயங்களை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்தியாவிலிருந்தும் பல்வேறு முக்கிய நகரங்கள்ல இருந்தும் நாம் நேரலையை கொடுக்க இருக்கிறோம். புதிய தலைமுறையின் இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு நேரலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய தேவாலயங்களை பற்றியும் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். தமிழகத்தில் வேளாங்கண்ணி, இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய பெசன்ட் நகர், சாந்தோம் என பல்வேறு முக்கிய திருத்தலங்களை பார்த்தோம். அந்த வகையில் இந்தியாவிலும் பல்வேறு முக்கிய நகரங்களில் இருந்து நாம் சிறப்பு நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் டெல்லி, கொல்கத்தா, நொய்டா என, விஜயவாடா என பல்வேறு நகரங்களின் காட்சிகளையும் பார்க்கிறோம்.
எல்லா இடங்களிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒளி ஏற்றப்பட்டு ஒரு களைகட்டும் ஒரு நிகழ்வாக அங்கு நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தேவாலயங்களில் மக்கள் கூடி பல்வேறு வழிபாடுகளையும் செய்து வருகின்றனர். ஒரு ஒளி பொருந்திய ஒரு பண்டிகையாக இருக்கிறது. தற்போது டெல்லியிலிருந்து செய்தியாளர் ராஜீவ் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜீவ், டெல்லிக்கு இப்போதைய நிலைமை கொஞ்சம் கஷ்டமான நிலைமை. டெல்லியில பனிப்பொழிவு அதிகமா இருக்கு, அதே நேரத்துல காற்று மாசும் அதிகமா இருக்கிற நிலையில கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்லாம் எப்படி இருக்கு ராஜீவ்? விக்னேஷ், நீங்கள் கூறியது போல காற்று மாசு அதிகமாக இருக்கிறது. அதே போல குளிர் மிக உறைய வைக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. இருந்தாலும் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கு இது ஒரு தடையாகவே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம் என்றால் தெரியும். ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜா காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி இயேசு கிறிஸ்து பிறப்பினை சித்தரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை மிக கோலாகலமாக தற்போது இது தொடங்கி இருக்கின்றது. சிறப்பு பிரார்த்தனைகள் சரியாக 11 மணிக்கு இந்த தேவாலயத்தில் தொடங்கி இருக்கின்றது. இந்த தேவாலயத்தை பொறுத்தவரை சுமார் 90 ஆண்டுகள் பழமையான தேவாலயம், கத்தோலிக்கிய தேவாலயமாக இருக்கக்கூடிய இந்த தேவாலயத்தில் பொதுமக்கள் மற்றும் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி இங்கு அதிகமான அளவில் இந்த பொதுமக்கள் தற்போது இங்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தலைநகர் டெல்லியில் பணி புரிந்து வருகிறார்கள். இது போன்ற பல்வேறு வெளிநாடுகளிலும் இருந்து இங்கு டெல்லியில் பணி வரக்கூடிய நிலையில இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக இங்கு கூடியிருக்கின்றார்கள். தமிழர்கள் நிறைய அதிகமானோர் இங்கு இருக்கின்றார்கள். குறிப்பாக தற்போது இங்கு சில தமிழர்களும் இங்கு இருக்கிறார்கள். அவர்களும் கூட நம்ம பேசுவோம். சார் வணக்கம், உங்க பேர் என்ன? என் பேர் ராம். ஓகே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை தற்போது இப்போ கொண்டாட்டங்கள் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இந்த வருஷம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. இப்போ நாங்க இது சேக்ரட் ஹார்ட் சர்ச்ல இது ஃபர்ஸ்ட் டைம் வரோம். இங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ இந்த 12 o'clock மாஸ் செலிப்ரேஷன் இருக்கும், பிரேயர் மாஸ், எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த ஊர்ல இருந்து நீங்க? நான் சென்னையில இருந்து வரேன். இங்க யூபிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கேன். சென்னையில இருந்து வரேன். நீங்க சொல்லுங்க, அதாவது நீங்க வருடம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை உங்க குடும்பங்களுடன் கொண்டாடி இருப்பீங்க. இப்ப இந்த வருஷம் நீங்க இங்க படிச்சிட்டு இருக்கனால இங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ இது எப்படி இருக்கு அங்க கொண்டாடுறதுக்கும் இங்க டெல்லியில நீங்க கொண்டாடுறதுக்கும் எப்படி? இது ஒரு புதுவிதமான அனுபவமா இருக்கு. ஊர்ல இருக்கும்போது நம்ம போவோம் வருவோம், அதெல்லாம் ஓகே. இங்க இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு புது என்விரான்மெண்ட். டெல்லின்ற போது எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லா ஸ்டேட்ல பீப்புளும் இங்க இருக்கிறாங்கன்ற ஒரு எல்லாருமே ஒன்னா கூடி இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிறத இங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நமக்கு இங்க. விக்னேஷ், அதாவது இவர்கள் அங்க தமிழகத்திலிருந்து டெல்லியில் தங்கி பல்வேறு அந்த நுழைவுத் தேர்வுகள் போன்ற விஷயங்களுக்காக, படிப்பு விஷயங்களுக்காக இங்கு தங்கியிருக்கின்றார்கள். இவர்கள் போலவே மற்ற மாநிலங்களிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் கூட இங்கு தலைநகர் டெல்லியில் தங்கியிருந்து அவர்களுடைய அந்த மேல் படிப்பிற்காக தங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. அவர்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள். ஏனென்றால் வருடம் இது போன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை போன்ற பல்வேறு முக்கிய பண்டிகைகளை குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டாடுவது வழக்கமாக வைத்திருப்பார்கள். ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக இதுவாறு தனியாக இங்கு தங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது போன்ற மிக முக்கிய ஒரு பண்டிகை காலங்களின் போது ஒன்றாக மற்ற பொதுமக்களுடன் கூடி இந்த பண்டிகையை கொண்டாடுவது மிக மகிழ்ச்சி தருவதாக அவர்கள் கூறுகிறார்கள். இந்த காட்சிகளில் நாம் பார்த்து கொண்டிருப்பது தேவாலயங்களில் இது போன்ற இந்த மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களுடைய அந்த பொருத்தனையை செய்யக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கு வரக்கூடிய மக்கள் தொடர்ந்து தங்களுடைய அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று நாங்கள் வேண்டிக் கொள்வோம் அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று கடவுளிடம் பொருத்தனை செய்து இந்த மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்துவிட்டு இங்கு தற்போது அந்த சிறப்பு பிரார்த்தனையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சூழல்ல கடுமையான குளிருக்கு மத்தியில் குழந்தைகள் அவர்களையும் அவர்களுக்கு தேவையான உடைகளை அணிவித்து இந்த குளிரை தாங்கும் அளவுக்கு அவர்களுக்கான உடைகளை அணிவித்து இங்கு கூட்டு வந்திருக்கின்றார்கள். எனவே குளிர் எந்த ஒரு தடையும் அவர்கள் இந்த பிரார்த்தனையின் போது எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்காக இங்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதே போல இந்த தேவாலயத்தை பொறுத்தவரை குடியரசு தலைவர் வருடந்தோறும் கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று இங்கு இந்த குழந்தைகள் நடத்தும் இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பின் நிகழ்ச்சியை கண்டு களிப்பது வழக்கம். எனவே நாளை தினம் குடியரசுத் தலைவர் இங்கு வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. தற்போதைய நிலையில சிறப்பு பிரார்த்தனையை தொடங்கியிருக்கின்றது. அதிகமான பொதுமக்களும் இங்கு வந்திருக்கின்றார்கள். விக்னேஷ், நிச்சயமாக ராஜீவ், அவங்களோட மகிழ்ச்சியை அவங்களோட முகத்துல பார்க்க முடியுது. உங்களுக்கு பின்னாடி நின்று ரொம்ப அதீதமான ஒரு மகிழ்ச்சியை அவங்க வெளிப்படுத்துறத பார்க்க முடியுது. எப்பவுமே ஒளி ஏற்றி இருள் நீக்கு அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்கு. அந்த வகையில இந்த
கிறிஸ்மஸ் பண்டிகை அப்படிங்கிறது டெல்லியோட அந்த காற்று மாசையும் பனியையும் தாண்டி மக்களோட முகத்துல மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத எங்களால புரிஞ்சுக்க முடியுது. டெல்லியிலிருந்து சிறப்பு நேரலையை தந்தமைக்காக நன்றி ராஜு.